வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலின் வடக்கு பகுதி, அதாவது மேற்கு வங்க கரையோரம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷரா உருவானது. இன்றைக்கு இரவுக்குள் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது டிப்ரெஷனாக உருவெடுக்க இருக்கிறது. இது பிறகு கரை கடந்து வட இந்திய நிலப்பகுதிகள் வழியாக பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரும். இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக வரக்கூடிய 20ஆம் தேதி வாக்கில மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கி நகரும். இந்த இரண்டு நிகழ்வுக்கு பிறகு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசாவின் மத்திய பகுதியை நோக்கி, அதாவது ஒடிசாவின் மத்திய பகுதி இப்பொழுது ஒடிசாவின் வடக்கு பகுதியில் இருக்கு, அடுத்து ஒடிசாவின் மத்திய பகுதிக்கும் அடுத்தது ஒடிசாவின் தெற்கு பகுதிக்கும் பிறகு ஆந்திர பிரதேசத்திற்கும் நிகழ்வுகள் வருவதற்கு சாதகம் இருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுது அடுத்தடுத்து 20ஆம் தேதிக்குள் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தற்பொழுது இருப்பது மண்டலம் வரை தீவிரமடைந்து வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இறுதியில குஜராத்திற்கும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ராஜஸ்தானுக்கும் டெல்லி மற்றும் இமயமலை ஒட்டியுள்ள அனைத்து மாநில பகுதிகளுக்கும் உத்தரகாண்டிற்கும் வெள்ளப்பெருக்கை மழைப்பிடிப்பை ஏற்படுத்தி கொண்டே மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இது மேற்கு நோக்கி நகரும் பட்சத்துல தான் மழைப்பொழிவு தீவிரமடையும். இன்றைக்கு வங்கக்கடலின் கிழக்கு கரையோரம் பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று நேற்றைக்கு நுழைய சாதகம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு உள்ளே நுழையும் பொழுது சற்று சாதகம் ஏற்படும். தெற்கு காற்று உள்ளே நுழையும். இதன் காரணமாக இன்றிலிருந்து வெப்பசலன இடிமழை பிடிவு வரக்கூடிய 3 நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டிலே. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழை எங்கே என்பதை பார்ப்போம். இன்றைக்கு கேரளாவில், அதாவது வரக்கூடிய 3 நாட்கள் கேரளா, அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வெப்ப சலனத்துடன் கூடிய இடிமழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு மாலை மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய மழை படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் பிறகு உள் மாவட்டங்களில் தீவிரமடைந்து வங்க கடலோரமும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், 13 இன்றைக்கு வியாழக்கிழமையும் 14 நாளை வெள்ளிக்கிழமையும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை 15ஆம் தேதி அதிகாலை எல்லாம் வடகடலோர மழை இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு வலுத்திருக்கும். நேற்றைக்கு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் நேற்றைய மழைப்பொழிவும் இன்றைக்கு சேர்த்து பொழிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய விட நாளை கூடுதல் தீவிரம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அறுவடையை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கும் நாளைக்கும் தவிர்த்து நாளைய மறுதினம், அதாவது ஆகஸ்ட் 15க்கு மேல் 2-3 நாள் அறுவடை பண்ணுங்க. அப்படியும் அதிலையும் மழை குறுக்கீடுகள் இருக்கும் என்பதை நினைவுபடுத்தி வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு கேரள எல்லையோர மாவட்டங்கள் கேரள பகுதிகளுக்கு மழை இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி, மேலும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தோட வால்பாறை உள்ளிட்ட தெற்கு பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி, அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்தோட திண்டுக்கலுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது. திண்டுக்கல் மட்டுமல்ல, திண்டுக்கல் தேனி மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய 2 பக்கமுமே கொடைக்கானல் தெற்கு சரிவும் வடக்கு சரிவும் கிழக்கு சரிவும் மேற்கு சரிவும் கொடைக்கானல் மலைக்குமே நல்ல மழை இருக்கு. அதே போல மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாநகரம் வரைக்கும் கூட இந்த மழைப்பிடிப்பு வலுவாக கொடுக்கும். திண்டுக்கல் மட்டுமல்ல, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை உண்டு. குற்றால அருவியில திடீர் வெள்ளப்பெருக்கு நாளை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெப்ப சலனத்துடன் கூடிய இடிமழை பொழிவு. இது பியூர் தென்மேற்கு பருவமழை கிடையாது. புழுக்கத்திற்கு பிறகு நிசப்தமான ஒரு வானிலையை கொடுத்து விட்டு பிறகு இடிமழை பொழிவு கொடுக்கும். ஆனால் பாலக்காட்டு கணவாயில கொஞ்சம் காற்று இருக்கும். காற்றுன்னா என்ன? வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வெப்பம் உயரும் பொழுது பாலக்காட்டு கணவாய் வழியாக காற்று நுழையும் பொழுது பாலக்காட்டு கணவாயில் கொஞ்சம் காற்று இருக்கும். காற்றோடு கூடிய மாலை இரவு இடிமழை பொழிவு ஆங்காங்கே சாரல் மழையாக தென்மேற்கு பருவமழையாகவும் பொழியும். மாலையில இன்றைய மழைப்பொழிவு திண்டுக்கல், தேனி மாவட்டத்தில் கொடைக்கானலை ஒட்டிய பகுதி, தேனிக்கும் வாய்ப்பு இருக்கு. விருதுநகர் மாவட்டத்திற்கு உறுதியாக இன்றைக்கு மழை இருக்கு. குறிப்பாக சிவகாசிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள், அதே போல தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிக்கும் உறுதியாக வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோர பகுதி கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு கடலோரத்திற்கும் கூட வாய்ப்பு தெரிகிறது. கமுதி உள்ளிட்ட பகுதி, அதே போல கோவில்பட்டியிலிருந்து சிவகாசியிலிருந்து கிழக்கே
உள்ள ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட பகுதிக்கும், அருப்புக்கோட்டை திருச்சூரில் உள்ள பகுதிகளுக்கும், சிவகங்கை மாவட்ட பகுதிக்கும், சிவகங்கையின் பெரும்பாலான பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி உட்பட இளையான்குடி, அதே போல சிவகங்கை தலைநகர் பகுதி உட்பட. ஆனால் இன்றைய மழைப்பிடிவு கமுதி சிவகாசி இடைப்பட்ட பகுதியில் வலுத்த மழையும், மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுத்த மழையும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளிலையும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. வடக்கு பகுதி உறுதியாக தெரிகிறது. கோபிச்செட்டிப்பாளையம், தூக்குநாயக்கம்பாளையம், பவானி சாகர், சத்தியமங்கலம், அந்தியூர், எண்ணமங்கலம் மற்றும் அப்படியே அத்தானி, அம்மாப்பேட்டை, காவிரி கரையோரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், ஈரோடு உள்ளிட்ட மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும், அதாவது காங்கேயம், வெள்ளக்கோயில், திருப்பூர் உட்பட, அதே போல மொடக்குறிச்சி உட்பட, தென்னிலை உட்பட கரூர் மாவட்ட பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. கரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, கிழக்கு பகுதிக்கும், திருச்சிராப்பள்ளி ஒட்டி உள்ள குளித்தரை பகுதிக்கும், நாமக்கல் மாவட்டத்தை ஒட்டி உள்ள கரூர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. சேலம் மாவட்ட பகுதிகளுக்கும். பிறகு இந்த மழைப்பிடிப்பு வங்கக்கடலோரம் டெல்டாவில் ஆங்காங்கே கொடுக்கும். ஆனால் நாளை இன்றை விட கூடுதல் மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு எங்கெங்கன்னா, நாளைக்கு இதே இடமோ வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். நாளை இன்றைக்கு பெய்யக்கூடிய அதே இடத்துல, ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல நாளைக்கும், அதாவது திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி வடக்கு, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, அப்படியே திருச்சி, நாமக்கல், சேலம், அதே போல அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே, அப்படியே பார்த்தீங்கன்னா வட உள் பகுதிகள் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. இதுல உறுதியாக நல்ல மழைப்பொழிவு 2 நாளில் கொடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, 2 நாளில கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டத்தோட பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தோட பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு உள் பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டத்தோட பகுதிகள், மதுரை மாவட்டத்தோட பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, திருச்சி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, நாமக்கல், சேலம், கரூர் மாவட்டத்தின் பகுதிகள், அப்படியே பார்த்தீங்கன்னா காற்று பகுதிக்கும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். ஒரு இரு இடங்களிலே நல்லா புரிஞ்சுங்க. காற்று பகுதி என்பது உச்சபட்ச பிரச்சனைக்குரிய பகுதி. காற்று பகுதிக்கு நிறைய மழை இருக்குங்க. எப்பொழுதுமே காற்று பகுதிக்கு செப்டம்பர் அக்டோபர் சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து தெற்கு நோக்கி நகரக்கூடிய காலத்துல தான் இந்த காற்று பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். படிப்படியாக மழைப்பொழிவு குறித்து அறிக்கையை தொடர்ந்து இணைந்திருங்கள். அதற்கு உங்களுக்கும் அழுத்தம் திருத்தமாக பெயரை அறிவித்து, ஊரை அறிவித்து வழங்கக்கூடிய நாட்களும் வரும். இலங்கைக்கெல்லாம் அச்சுறுத்தல் மழை இருக்கு, தென் மாவட்டங்களுக்கு அச்சுறுத்தல் மழை இருக்கு. செப்டம்பருக்கு பிறகு அக்டோபர்லாம் நிறைய மழை, தொடக்கத்திலிருந்தே மழைதான். தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வடகிழக்கு பருவமழை மாதிரி அக்டோபர்ல மழை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும். அதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் காற்று பகுதிக்கு பெய்யும். ஏனென்றால் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் ஊரை ஒதுக்கி விட்டீர்களே என்று மனவேதனை படுவீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய இடத்தை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் வடக்கு, திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், அதே போல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதாவது டெல்டாவின் உள் பகுதிகளுக்கு வாய்ப்பு கூடுதல், கடலோரத்துக்கு வரும், உறுதி இல்லை. நான் அதனாலதான் வேதாரண்யம் முனைன்னு சொல்லல. வேதாரண்யம் முனைன்னு என்னைக்கு சொல்லணும், அன்னைக்கு தான் டெல்டாவில் பரவலா மழை இருக்கும். நம்ம அறிவித்துக் கொண்டிருக்கிற மாவட்டங்கள், அழுத்தம் திருத்தமா சொல்ற மாவட்டங்கள் எதுன்னு பாத்துங்க. டெல்டாவுக்குள்ளும் வரும், தஞ்சாவூர் வரும், அப்படியே கும்பகோணத்துக்கு போகும், மயிலாடுதுறை போயிடலாம். புரியுதுங்களா? ஆனால் வேதாரண்யத்திற்கு உறுதியாக வரும்னா மாலை அறிக்கையிலையோ அல்லது நாளை வரும்னா நாளை அறிக்கையிலோ, கண்டிப்பா காலை அறிக்கையில உறுதிப்பட அறிக்கிறேன். ஆனால் வாய்ப்பு இருக்கு. கும்பகோணம், மயிலாடுதுறைக்கு உறுதியான வாய்ப்பு இருக்கு. அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இதெல்லாமே விட இந்த விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை, திருச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த பகுதிக்கு நல்ல மழை தெரிகிறது. பெரம்பலூருக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை, இன்றைக்கும் நாளைக்கு, இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஒதுக்குன்னா நாளைக்கு. அதற்கு பிறகு மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மழை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மழையோட அளவு இன்றைக்கு நாளைக்கு இருக்கும் மழையை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். மழை இருக்கும். புரியுதுங்களா? அதனால அறுவடை விவசாயிகளுக்கு முற்றிலுமாக மழை இல்லாத நாள் கேட்டீங்கன்னா அது அப்படிப்பட்ட நாள் எதுவும்
சொல்ல முடியாது. குறைஞ்ச பரப்புலையாவது கொஞ்சமாவது மழை பெய்யும். அதை நம்பி நாம அதை நம்ம அதுக்காக நம்ம காத்திருக்கவும் வேண்டியதில்லை. இன்றைக்கு நாளைக்கு கொஞ்சம் பரப்பில் அதிகரித்த மழைப்பொழிவு இருக்கு. அதே போல 18ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் வெப்பசலன மழைப்பொழிவு கூடும் என்பதனால இந்த இருக்கக்கூடிய இந்த 15, 16, 17 வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் அப்டேட்ஸ் அன்னைக்கு இணைந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேல மேலும் தீவிரமடையும், மாத இறுதியில் தீவிரமடையும். செப்டம்பர் நல்ல மழை இருக்கு. இப்போ அடுத்ததாக வரக்கூடிய நீண்டகால அறிக்கையில மிக தெளிவாக விரிவாக வழங்க இருக்கிறேன். அதோடு இணைந்திருந்து கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்டு பயன்பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.